ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.18 என்ன கொடுத்துருக்காங்க? 7.18 எடுத்துக்காட்டில் 2 உருளை கொடுத்துருக்காங்க. இது ஒரு உருளை, இது ஒரு உருளை. இந்த உருளைக்கு பேர் ஏன்னு பேர் கொடுத்துருக்காங்க, இந்த உருளைக்கு பேர் பின்னு பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் அளவுகள் அவங்களே கொடுத்துறாங்க. விட்டம் 7 சென்டிமீட்டர், உயரம் 21 சென்டிமீட்டர், இதோடைய விட்டம் 21 சென்டிமீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டர். என்ன கேள்வி கேட்க? எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும்? இதுக்கு தனியாக கன அளவு கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக கன அளவு கண்டுபிடிச்சு எது அதிகம்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க. இப்போ இது ரெண்டுக்கும் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதோடைய புறப்பரப்பும் அதிகமானு பார்க்கணும். கன அளவு மட்டும் அதிகமா இல்லை புறப்பரப்பும் அதிகமாக இருக்கான்னு. மூணாவது, உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதங்கள் என்னவா? செய்வோமா? முதல்ல உருளை ஏயின் விட்டம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் என்ன இருக்கும்? 7/2. ஓகே. உயரம் 21 சென்டிமீட்டர் வச்சு. அப்ப உருளை ஏயின் கன அளவு πr² கச்சு. ஆறுக்கு 7/2, கைச்சுக்கு 21 அடி. வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாரு. இல்லை. 77 21 பெருக்கிடு. எட்டு 16, 0 8 16, மிச்சம் 1 5 10 சென்டிமீட்டர் கியூப். உருளை ஏயின் கன அளவு V1ன்னு கூட வச்சுக்கிறோம். அடுத்து உருளை பியின் கன விட்டம் 21 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் 21/2 சென்டிமீட்டர். ஓகே. உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு உயரம் கைச்சு = 7 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? πr². இந்த ஹைச்சை கேபிட்டல் ஹைச்சுன்னு வச்சுக்கிடுவோம். பெரிய உருளையா இருக்குல்ல, r² ஹைச். 21 441 11 பெருக்கி 2ஆல் வகுக்கப்படும். அப்ப எது அதிகமா இருக்கு? இந்த உருளை பியின் கன அளவு தான் அதிகம். எது அதிகம்னு கேட்குறாங்க. உருளை பியின் கன அளவு தான் அதிகம்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்றாங்க? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? புறப்பரப்பு அதே போல இருக்குமான்னு கண்டுபிடிக்க. இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் செய்யப்படும். உருளை ஏயின் புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா? 2πr h + r. ஓகே. 2 × 22/7 × r என்னது? உள்ள எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை. இப்போ அடிக்கணும். எல்சிஎம் எடுத்து தான் அடிக்கணும். இப்போ உருளை பியின் மொத்த புறப்பரப்பு V = 2πr h + r.
ரெண்டு எல்சிஎம் எடு, இதை அடிக்கலாம். எல்சிஎம் எடுத்துட்டு தான் அடிக்கணும். ஸோ அதை விட இதுவும் அதிகமாக தானே இருக்கு. ஸோ புறப்பரப்பும் அதிகம். கன அளவு எதுக்கு அதிகமாக இருக்கோ அது புறப்பரப்பும் அதிகம். எனவே உருளை ஏயை விட அதிகம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? கன அளவுகளின் விகிதங்கள் பார்க்க சொல்றாங்க. இது 808.5, இது 2425.5. மூணாவது சம், உருளை ஏயின் கன அளவு பை உருளை பியின் கன அளவு விகிதம் எடுக்க சொல்றாங்க. அது 808.5, 2425.5. ரெண்டுமே ஒரு ஸ்தானம் எடுத்துட்டு, அதாவது 10ஆல பெருக்கிறேன். மேலே இங்கேயுமே 10ஆல பெருக்குனா ஒரு டிஜிட் தள்ளி வைக்கல, ஒரு 0 போட்டு இப்படி போட்டு அடிச்சு விட்டுருவோம்னு. ஓகே, 10ஆல மல்டிப்ளை பண்ணி இது பண்ணும். ஸோ அடிக்க ஈஸியாக இருக்கும். 5ஆல் அடிப்போம். முதல்ல ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30, ஓரஞ்சு 5, 7 5 30, 4 5 20, 8 5 40, 5 5 25, 1. ஓகே, இதை 3ஆல் அப்படியே கட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா 7 3 மூவையில் 21 மிச்சம் வருதான்னு பார்க்கணும். வந்துருச்சா? கம்ப்ளீட்டா அப்படியே இது 3ஆல் அடையும். ஸோ 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் V1 V2 VA வால்யூம் ஆஃப் உருளை ஏ உருளை பி விகிதம் என்னன்னு கேட்கும். ஓகே, விஏனா ஏயின் கன அளவு, உருளை பியின் கன அளவு.